வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கடும் சரிவ சந்திச்சிருக்கு. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எந்த ரெக்கவரும் இல்ல. இது மட்டும் இல்லாம ஹோல் மார்க்கெட்லயே எந்த ஒரு ரெக்கவரும் இன்னைக்கு டேல ஏற்படாம தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும், பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. நிஃப்டி 50 வெறும் 2.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. என் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு டேல 3% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதே மாரி இன்னும் சில நாட்கள் இறங்குச்சுன்னா, கண்டிப்பா போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்க்கு வந்துரும். அது மட்டும் இல்ல, ஸோ புது புது பங்குகளும் போர்ட்ஃபோலியோக்குள்ள ஆட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. குவான்டிட்டிஸ் பார்க்கும்போதும் அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோவோட சைஸும் பெருசாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதனால கண்டிப்பா போர்ட்ஃபோலியோல ஒரு நியர் டெர்ம்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். இத வந்து கண்டிப்பா நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட்ல அகைன் ஒரு ரிவர்சல் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுதுங்கிற பட்சத்தில உங்க போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஏன்னா, மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகள் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா, என்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அது ஏற்படுவது வரைக்கும் நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. மார்க்கெட் இறங்கும்போது அத பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னைக்கு ஏத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உறுதியா வந்து தெரியாத ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இன்னைக்கு டெய்லி எஃப்ஐஎஸ் பெரும் விற்பனைய பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,400 கோடிக்கு வித்திருக்காங்க. ஓவராலா இந்த மாசம் 96,000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது 12,000 கோடி மார்க்கெட்குள்ள இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு டேல நல்ல சரிவு தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரே நாள்ல 14,00,000 கோடி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, வைப் அவுட் ஆயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் விடுங்க. இப்போதைக்கு நடந்த பிரச்சனை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல சரியான தமாஸ் வந்து ஏற்பட போகுது. என்னதுன்னா, நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு கடும் உயர்வு சந்திக்க போகுது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 அதாவது கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது 3.5% மேலான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இவ்வளதாங்க இந்த மார்க்கெட்டோட விஷயமே. ஸோ இதுதான் நடக்கும் மார்க்கெட்ல எப்பவுமே. ஸோ இந்த மாரி ஒரு நாள் பெரிய ஒரு அசம்பாவித பெர்ஃபார்மன்ஸும், இன்னொரு நாள் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸையும் டெலிவர் பண்றது தான் மார்க்கெட்டோட வேல. ஒரு நாள் மார்க்கெட்டே அழிஞ்சிரும்னானுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காத மாரி கொசு கடிச்ச மாரி மார்க்கெட் ஒரு ஏற்றத்த குடுக்கும். ஸோ அதுதான் நடக்குது. நம்ம இந்த மார்க்கெட் இன்னைக்கு சரிவு எதனால நடந்தது? ஈரான் F-15 அடிச்சதுன்னாங்க. ஸோ அமெரிக்கா பார்க்கும்போது ஈரானோட பவர் பிளான்ட் எல்லாம் நாங்க அடிச்சு உடைப்போம் அப்படின்னாங்க. கடைசியில எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்கா சைட்ல இருந்து நடக்கல. இப்ப அமெரிக்கா புதுசா என்ன ஒரு உருட்டு உருட்டுறாங்கன்னா, ஆனா சத்தியமா சொல்றேங்க, ட்ரம்ப்லாம் மனுஷனா என்னன்னே தெரியல. இப்படி மாத்தி மாத்தி பேசுறான். இவனுக்கு எது வந்ததோ வாய்க்கு வருதோ அது எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்றான்னா, இன்னும் 5 நாள் தான் போர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இதன் காரணமா இன்னைக்கு டேல கிஃப்ட் நிஃப்டி 4% யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 1.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்திருந்தது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அந்த பேச்சுவார்த்தை வரைக்கும் இந்த 5 நாள்ல பவர் பிளான்ட் மீதோ ஈரான் மீதோ எந்த தாக்குதலும் நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்கேஸ் வந்து ஏதாச்சும் பேச்சுவார்த்தையில மாற்றம் ஏற்படுதுன்னா அப்போ நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க? கம்ப்ளீட்டா மறுத்திருக்காங்க. ட்ரம்ப் தரப்பு கிட்ட இருந்து ட்ரம்ப் கிட்டயோ நாங்க எந்த விதமான ஒரு பேச்சும் நடத்தல. ஸோ அதே மாரி மற்ற இந்த மாரி சமாதானப்படுத்த வரக்கூடிய கண்ட்ரீஸ் கிட்டயும் யார்கிட்டயும் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எது உண்மை, எது பொய் அப்படின்ட்டு தெரியல. ஸோ இந்த ட்ரம்ப் ஏதோ மாத்தி கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஸோ இதுக்கு முன்னாடி இதுதான் நடந்தது. போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சுட்டு சம்மந்தமே இல்லாம இவங்க தான் மீண்டும் போர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கொஞ்சம் வீக் ஆகுற மாரி இருந்தா இந்த மாரியான வேலைத்தனத்த வந்து பண்றதே வேலையா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இந்த 48 மணி நேரம் கெடு விதிச்சிருந்தாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 48 மணி நேரத்தோட கெடு பார்த்தீங்கன்னா, இன்னையோட முடிஞ்சுது. இந்த நேரத்தில ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா, போர் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு திரும்ப ஒரு உருட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனையோ நாள்ல வந்து போர் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் எதுவும் நடக்கல. வாய்தா மேல வாய்தா தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இத்தன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பங்குகள் சரிவடைஞ்சிட்டு இருக்கு. நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, புது இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்பவும் வந்து அதே தான் சொல்றேன். ஸோ இந்த மாரியான செய்திகள் பேஸ் பண்ண மூவ்மெண்ட்ட நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தணுமோ, அப்படி பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமா கேள்விகள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஸோ வாய்ப்ப கரெக்ட்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம பல பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா டெஃபினட்டா வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். அடுத்தது
ஸோ, இப்போ இன்னைக்கு டேல கோல்ட் அண்ட் சில்வர் பார்த்திருப்பீங்க. 2மே மரணஅடி வாங்கியிருந்தது. கோல்ட் அண்ட் சில்வர் 10% வரைக்கான சரிவெல்லாம் இன்னைக்கு டேல சந்திச்சது. ஸோ, அந்த ரிலேட்டட் பங்குகளும் இன்னைக்கு டேல இறங்கியிருக்கு. ஏன்னா, கோல்டு லோன் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட அ எல்டிவி பார்க்கும்போது அதிகமா இருக்கு. ஸோ, ஏன்னா அதிகமா கடன் வாங்கியிருப்பாங்க. கோல்டு வந்து உச்சத்துக்கு போம்போது. இப்போ கீழ இறங்குனோனே ஒரு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்ல தென்படுது. ஸோ, இந்த கம்பெனிலலாம் பிரஷரே இல்லன்ட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பலரும் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க. இதுதாங்க தவறு. நம்ம ஆட்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறே இதுதான். எல்லாம் நல்லா இருக்கும்போது எதுவுமே நடக்காதுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கு. அதே தான் கோல்டுலயும். கோல்டோட ரீசன்ட் ஹை என்ன அப்படின்ட்டு யாராச்சும் நல்லா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எதுவும் தெரியல. கரெக்ட்டா மறந்து போச்சு. ஆனா இப்ப கோல்டு ஒரு 12,600 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த கோல்டையும் உச்சத்துல வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்வத்த காட்டுறாங்க. அவங்க சொல்லி தப்பு இல்ல. எங்க YouTubeல திரும்புனாலும் கோல்டு ராக்கெட்ல போகுது, ஜெட்ல போகுது அப்படின்ட்டு தொடர்ந்து பேசி, 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 பேசி ரூ. 2,00,000 போயிரும், ரூ. 4,00,000 போயிரும் அப்படின்ட்டு கோல்ட ஹைப் ஏத்தி, ஸோ கோல்ட பலரும் பாமர மக்கள் இப்ப விட்டா நான் வாங்க முடியாதுடா அப்படின்ட்டு போய் அவசர அவசரமா வாங்குனாங்க. ஆனா இப்போ கோல்டு சரியா இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப பார்க்குறவங்க, ஐயோ! கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமே, பொறுமையா வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னவா இருந்தாலும் சரி, எந்த அசெட் கிளாஸா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். சரியான இடத்துல வாங்கலன்னா பணம் பண்ண முடியாது. ஸோ பணம் பண்ணுவது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஸோ நம்மளுடைய இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா, கண்டிப்பா நம்மளால பணம் பண்ண முடியும். பீக்ல வாங்காதீங்க. எந்த ஒரு அசெட்டா இருந்தாலும் சரி, பீக்ல வாங்காதீங்கங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அது கோல்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா இப்போ கோல்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் 2மே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் ரெக்கவர். அதுவே சில்வர் ரொம்ப முந்திக்கிட்டு ஏறிட்டு இருக்கு. சில்வர் வெறும் 1%, கோல்டு பார்க்கும்போது 2.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ கோல்டும் விழுந்திருக்கு. ஆனா சில்வர் மட்டும் என்னமோ அழிஞ்சே போன மாரி சில்வர் விழுந்துருச்சு, சில்வர் விழுந்துருச்சுன்னு கத்தலாம். ஆனா சில்வரோட ரிட்டர்ன் பார்க்கும்போது ஹெவியான ஒரு ரிட்டர்ன்ங்க. ஸோ பயங்கரமான ஒரு ரிட்டர்ன சில்வர் பாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சில்வர் பீஸ் இப்பவும் ஒரு ரூ. 200 மேல தான் இருக்கு. ஸோ ரூ. 68 கிட்ட இருந்தது இப்பவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ நீங்க ஹிஸ்டரிய தேடி பார்க்கும்போது தெரியும். நான் சொல்லியோ, இன்னொருத்தர் வாயால கேட்டோ நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ யோசிச்சு எங்கேயும் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!